அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 18ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கலாம். பட் வீடியோ போடுறது என்னமோ 10ஆம் தேதி தான், பட் ரெக்கார்ட் பண்ணுறது 18ஆம் தேதி. அதுமாதிரி டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, கால் பேஸ் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக். ஸோ அதனால் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடீஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸில் நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing only daily information of stock market or news. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் திங்கக்கிழமை தீபாவளி, ஸோ எல்லோரும் ஹாப்பி மூடில் இருப்பீங்க, தீபாவளி மூடில் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா தீபாவளியில் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க, நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ரெடி பண்ணி போடணும், வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ திரும்ப ஒரு தடவை அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும்னு வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் பெரிய நியூஸ்லாம் கிடையாது, சின்ன நியூஸ் தான். பெரும்பாலும் நியூஸில் ரிசல்ட்டு தான், மற்றபடி டிவிடெண்ட் போனஸ் ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே பேங்க் தான் வரிசையாக இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 105 ரூபா கன் பேஸு, 495 கோடி ப்ராஃபிட். ஈவனியில் சேல்ஸ் 5% வந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% டவுனாக இருக்குது. போன வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% ப்ராஃபிட் வந்து டவுனாக இருக்குது. மற்றபடி 495 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட்டு. கிராஸ் என்பிஏ 3.50 இருந்தது, இப்போ 3.32 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.82 இருந்தது, 0.78 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் 72 ரூபா கன் பேஸு, 348 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11%, நெட் ப்ராஃபிட் 64% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 1.97 இருந்தது, 1.86 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.55 இருந்தது, 0.52 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஐடிபிஐ பேங்க் 90 ரூபா கன் பேஸ், 3241 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 5% டவுனாக இருக்குது, பட் நெட் ப்ராஃபிட் 73% வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஃபைனான்ஸ் மார்ஜினும் உயர்ந்திருக்கு, அது ஃபைனான்சிங் மார்ஜினும் அதே மாதிரி அதர் இன்கமும் உயர்ந்திருக்கு. இதனால் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈவன் இயரில் நெட் ப்ராஃபிட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சேல்ஸ் டவுனாக இருந்தது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 1.97 இருந்தது, இப்போ 1.86 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.55 இருந்தது, 0.52 குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1003 ரூபா கன் பேஸு, 20,364 கோடி ப்ராஃபிட். 20,364 கோடி ப்ராஃபிட், நல்ல பெரிய ப்ராஃபிட்டு. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 5% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேமான ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. அவங்க கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைச்சிருக்காங்க. 1.40 இருந்தது கிராஸ் என்பிஏ, இப்போ 1.24 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.47 இருந்தது, 0.42 குறைச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் 1437 ரூபா கன் பேஸு, 14,318 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 2%, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டில். கிராஸ் என்பிஏ 1.97 இருந்தது, இப்போ 1.86 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.55 இருந்தது, 0.52 குறைச்சிருக்காங்க. ஏதோ காப்பி மிஸ்டேக்கில் தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ மட்டும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஐசிஐசிஐ பேங்கோடது. அடுத்து எஸ் பேங்க் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 22 ரூபா, 664 கோடி ப்ராஃபிட். பெரிய ப்ராஃபிட் தான், பட் ஈரானியில் சேல்ஸ் 4% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 17% உயர்ந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 1.6 இருந்தது, இப்போ 1.6 தான் இருக்குது. நெட் என்பியில் இந்த மாற்றம் இல்லை. ஸோ போன குவார்ட்டரில் என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த குவார்ட்டர்லேயும் இருக்குது. ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, மற்றபடி சேல்ஸ் டவுனாக இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் 300 ரூபா கன் பேஸு, 129 கோடி ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 1% டவுனு, நெட் ப்ராஃபிட் 20% டவுனு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்க்கும்போது டவுனாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 2.78 இருந்தது, 2.32 குறைச்சிருக்காங்க. ஆனால் நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.45 குறைஞ்சி இருந்தது, 0.57 உயர்ந்திருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு, நெட் என்பிஏ உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டு டவுனாக இருக்குது ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது இண்டஸ்இண்ட் பேங்க் 751 ரூபா கன் பேஸு, 437 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ராஃபிட் இல்லை, இது லாஸு. ஸோ மற்ற பேங்க்லாம் ப்ராஃபிட் பண்ணாங்க, பட் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் டவுனு. மற்ற இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த பேங்க் பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க, 437 கோடி லாஸு. ஸோ எல்லாமே டவுன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 3.64 இருந்தது, 3.60 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.12 இருந்தது, நெட்டு இப்போ 1.04 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க, பட் ரிசல்ட் மட்டும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இண்டஸ் பேங்கோட ரிசல்ட்டு. ஃபெடரல் பேங்க் கரண்ட் பேஸ் 212, 1023 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 8% டவுனாக இருக்குது. 1023 கோடி நல்ல ப்ராஃபிட்டாக இருந்தாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கோடிக்கிட்ட கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டவுனாக இருக்க ரிசல்ட்டு. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 1.91 இருந்தது, இப்போ 1.83 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ எந்த மாற்றமும் இல்லை, 0.48 அப்படியே தொடருது.
SML இசுஜு லிமிடெட் 2954 ரூபா கன் பேஸ் 21 கோடி ப்ராஃபிட். சேல்ஸில் 1% வந்திருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் 3% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இது க்ரீனாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து டவுனு ரெட்டு தான். அவென்டெல் லிமிடெட் 190 ரூபா கன் பேஸ் 4 கோடி 27 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் 28%, நெட் ப்ராஃபிட் 81% டவுனு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. எல்லாமே ரெட்டாக இருக்கணும். பட் என்னென்னா நான் அவசரத்தில் கொஞ்சம் எடிட் பண்ணும்போது அதை காய் பேஸ்ட் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ டவுனு எல்லாமே ரெட்டு தான். அதுல் லிமிடெட் 5952 ரூபா கன் பேஸ் 182 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 31% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு அதுல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் 12370 ரூபா கன் பேஸ் 1238 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 75% வந்திருக்கு. ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈரோனியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அல்ட்ராடெக். கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் கேன்ஃபிஸ் ஃபைனா 801 251 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 18 ரூபா கன் பேஸ் 182 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெனி ஸ்டாக்காலும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் நல்லா வந்திருக்கு 17%, பட் நெட் ப்ராஃபிட்டில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கோடி கம்மியாக பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 183 கோடி. அதே நம்ம போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 34% டவுனாக இருக்குது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால். ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஜெயபிரகாஷோட ரிசல்ட்டு அதாவது ஜேபி பவர். ஒராக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 8782 ரூபா கன் பேஸ் 546 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதர் இன்கம் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 130 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% கிட்ட வருது. ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகனால டிவிடெண்ட் வந்து குறைவாக இருக்குது. இதுக்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 3 நவம்பர் 2025. பேமெண்ட் வந்து 15 நவம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஒராக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். சீகோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 96 ரூபா கன் பேஸ் 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். அதுக்கப்புறம் போனஸ் தராங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். 10 ஸ்டாக்கு 10 ஸ்டாக் போனஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு 20 ஸ்டாக்காக மாறுது. ப்ரைஸ் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். சிஸ்டம் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. ரெக்கார்டு வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய வரல வரும். ஸோ பெனி ஸ்டாக்கு ஸோ ஒரு ப்ரைஸ் ரொம்ப சீப்பாயிரும் இந்த போனஸ் டிவிடெண்டுக்கப்புறம். ஸோ ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஒரே ஒரு கம்பெனி தான், டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட் 655 ரூபா கன் பேஸ் 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் இவங்க பெருசாக தரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா 60 பைசா 50 பைசா தான் தராங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 60 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த டாடா மோட்டர் தான். இந்த டாடா மோட்டர் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது. நான் டிமெர்ஜர் ஆனதுலேருந்து அவருக்கு முன்னாடி இருந்தோம். ஸோ அதில் நான் நேற்று வீடியோ பார்த்தேன். அது ஒரு பெரிய இவங்களோட தம்பி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா டாடா மோட்டரில் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. நம்ம இப்படி வரும்னு நினச்சோம், அது அப்படி வந்துட்டு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் கம்பெனி முதலே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் முன்னாடியே ஓரளவுக்கு 6 மாதம் முன்னாடிலாம் சொல்லிட்டாங்க. இது மாதிரி இப்போ இருக்க கம்பெனி, அதாவது நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரெகுலராக ஓடிட்டு இருக்க கம்பெனி வந்து டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக தான் இருக்கும். அந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து டிமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் இப்போ இருக்க கம்பெனி வந்து டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. பட் இன்னும் பிஎஸ்சிலலாம் மாறல. பட் மாறி இருக்கக்கூடிய இல்லை. பட் அவங்க லெட்டர் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்க லெட்டர் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருக்க டாடா மோட்டர் கம்பெனி. இந்த டாடா மோட்டர் கம்பெனி பேர் வந்து வரப்போகிற கம்பெனி, அதாவது லிஸ்ட்டாக போகுது. அது இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் இருக்குது. அதுக்குள்ளே லிஸ்ட் ஆயிரும். இல்லை பர்மிஷன்லாம் வாங்கிட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டாடா மோட்டர் பேர் வந்து அந்த கம்பெனி தான் போகும். ஏன்னா அதுதான் பேரண்ட் கம்பெனி. அதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. பேரண்ட் கம்பெனி சொல்கிறதோட அந்த கம்பெனி தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பேசஞ்சராக வந்துச்சு. ஸோ பட் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். அதேமாதிரி இனிமேல் நீங்கள் போய் எதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் கிடைக்காது. ரெக்கார்டெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது பேசஞ்சர் வெஹிக்கிள். மேற்கொண்டு நீங்கள் கமர்ஷியல் வேணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேட் ஆகும். அதுமாதிரி நிறைய பேருக்கு அது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. நிறைய பேர் கிரெடிட் ஆகலாம் சொல்கிறீங்க. பயப்படலாம் செய்யாங்க. இப்போ கிரெடிட் ஆகலாம் ஆகட்டலாம் அது ஒன்றும் இல்லை. இப்போ அது கையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சாதாரண பேப்பர் தான். அதாவது பழைய இப்போ 1000 ரூபா பேப்பர் வச்சுருக்க மாதிரி, பழைய 1000 ரூபா நோட்டு வச்சுருக்க மாதிரி. அது நீங்கள் இப்போ பேங்கில் போய் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்களா அந்த மாதிரி நோட்டு. அது எப்போ கவர்மெண்ட் நடக்கும்னு சொல்லுமோ அப்போ தான் செல்லுபடி ஆகும். ஸோ இப்போதைக்கு என்னென்னா அதில் வந்து உயிர் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு சாதாரண பொருளாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்னு மெயில் வந்திருக்கு. ஸோ என் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஸ்டாக் ஹோல்ட் பண்ணேன். இவ்வளோ ஸ்டாக் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அலாட்மெண்ட் ஆகிட்டு டேட் பார்த்தீங்கன்னா 16. நான் அந்த 16 தான் நானும் வீடியோ போட்டிருந்தேன். இதுமாதிரி அவங்க அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ 3 கோடியே எவ்வளோ ஒரு ஷேர் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த அன்றைக்கி நைட்டே வந்து மெயிலும் வந்துச்சு. இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதை கிரெடிட் பண்ணிட்டோன்னு. பட் நான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜீரோதாவில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒன்றும் காட்ட மாட்டேங்க. டாடா மோட்டர் தான் இருக்குது, பழைய கம்பெனி தான் இருக்குது. மற்றபடி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்னும் வரல. மேபி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்னோட டிமேட் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த சிடிஎஸ்எல்ல, அதில் வந்திருக்கலாம். நான் அதில் போய் செக் பண்ணல. ஸோ என்னென்னா
உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் வரல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எனக்கு வந்திருக்கு உனக்கு வரல அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்கும். பட் இப்போதைக்கு அது சைலண்ட்டாக சஸ்பென்ஸாக இருக்கும். அது இப்போதைக்கு ட்ரேட் ஆகாது, உங்களுக்கு காட்டவும் காட்டாது. ஸோ அது எப்போ ட்ரேடிங் லிஸ்டிங் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் அது ட்ரேடிங் ஆகி ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் அது காட்டும். ஸோ அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். அடுத்தவங்களுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு வரலன்னா அது வந்தாலும் இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது லிஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேட் ஆகும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுமாதிரி அவங்க முதலே சொல்லியிருந்தது தான் எல்லாமே. டாடா மோட்டர் எப்படிலாம் டிமர்ஜ் ஆகுங்கிறத முதலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்ம தான் ஒழுங்காக படித்து பார்க்கலன்னு சொல்லணும். மற்ற இதுக்கு சொல்கிறேன். பட் நான் அதை படித்து பார்த்து அன்றைக்கே சொன்னேன் அவங்ககிட்ட. இந்த கம்பெனி வந்து பேசஞ்சராக தான் இருக்கும், வரப்போகிற கம்பெனி தான் கமர்ஷியலாக இருக்கும். டாடா மோட்டர் பேர் வந்து அந்த கம்பெனி தான் போகும், வரப்போகிற கம்பெனி தான் போகும். இந்த கம்பெனி வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளாக பேரை மாற்றிடுவாங்கன்னு. ஸோ இதெல்லாம் அவங்க தெளிவாக முதலே சொல்லிட்டாங்க கம்பெனி. அதை ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த காலையை முடிச்சுட்டு அதேமாதிரி நம்ம காலையும் வழக்கம் போல் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. ரீசெண்டாக நல்லா லைக் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேற்கொண்டு இதே மாதிரி ஆதரவாக கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நம்ம சேனலில் உங்கள் இந்த பயனுள்ளதாக இருந்துச்சு, உங்களுக்கு நல்ல தகவல் பதிந்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகும்போது அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். எல்லாருக்கும் திரும்ப ஒரு தடவை ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.